Hi friends, welcome to Max Park 12. Exercise 1.3 third sum பார்க்கலாம். A man is appointed in a job with a monthly salary of certain amount and a fixed amount of annual increment. First நம்ம x let x be a salary எழுதணும் and y be a fixed increment அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கணும். அப்போ if his salary was 19,800 per month at the end of the first month after 3 years of service and 23,400 per month at the end of the first month after 9 years of service. Find his starting salary and his annual increment. Matrix inversion method யூஸ் பண்ணி சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. சால்வ் பண்ணி XY வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நமக்கு எப்படி எழுதணும் அப்படின்னா let x be a salary அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எழுதணும். நம்ம நெக்ஸ்ட் என்ன எடுக்கணும்னா let y be fixed increment அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா எங்கே இருக்குது ஃபஸ்ட்டு மந்த்துன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து மந்த்லி சேலரியை தான் எக்ஸுன்னு எடுத்துருக்கோம். அப்போ ஃபஸ்ட்டு மந்த்துன்றதுனால அது வெறும் எக்ஸு ப்ளஸ் 3 years ஆஃப் சர்வீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3y இஸ் ஈக்குவல் டு 19,800 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதை எப்படி எழுதணும் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 3y is equal to 19,800. Next 9 years of service end of the first month. இங்கே first monthன்னு இருக்குது. அப்போ நம்ம எக்ஸ்ன்னு எழுதணும். எக்ஸ் ப்ளஸ் ஆஃப்டர் 9 years of service அப்போ ப்ளஸ் 9yன்னு எடுத்து எழுதணும். is equal to 23,400. இப்போ நம்ம மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் ஃபார்ம்னு எழுதிடலாம். ஃபஸ்ட்டு எப்போயுமே என்ன எழுதுவோம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் XY அந்த மேட்ரிக்ஸ் தான் A. அப்போது 1 3 1 9. நெக்ஸ்ட்டு வந்து அன்னோன் மேட்ரிக்ஸ் XY இஸ் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் இருக்குது எல்லாத்தையும் எழுதுவோம். 19,800 23,400. ஸோ இது A மேட்ரிக்ஸ், இது X இஸ் ஈக்குவல் டு B. நம்ம X தான் கண்டுபிடிக்கணும். ஸோ X இஸ் ஈக்குவல் டு A இன்வர்ஸ் B. இப்போ A இன்வர்ஸ் ஃபார்முலா எழுதலாம். A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்ட்டு HA. டிட்டர்மினன்ட் ஆஃப் A கண்டுபிடிக்கலாம். இப்போ டிட்டர்மினன்ட் போட்டு 1319 19 is 9 minus 13 is 3. The answer வந்து 6 not equal 0. அஜ்ஜியை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், ஃபர்ஸ்ட்டு இந்த ரெண்டையும் சேஞ்ச் பண்ணுவோம். ப்ளேஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ரெண்டுத்துக்கும் சைன் சேஞ்ச் பண்ணுவோம். அப்போ இங்கே 9 வரும், இங்கே 1 வரும், இங்கே -3 -1. ஓகே, இப்போ 9 மேலே இருக்கும், 1 கீழே வந்துடும். இங்கே வந்து -3 -1. இதுதான் அஜ்ஜியே. இப்போ ஃபார்முலா A இன்வர்ஸ் ஃபார்முலா இருக்கலாம். A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் A வந்து 6ன்னு கண்டுபிடிச்சோம். இது 9 -3 -1 +1. நெக்ஸ்ட்டு அந்த மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் பண்ணலாம். இப்போ X இருக்குது, Y இருக்குது, இஸ் ஈக்குவல் டு A இன்வர்ஸ் 1/6 9 -3 -1 1. அடுத்து B மேட்ரிக்ஸில் என்ன இருந்துச்சுன்னா 19,800, இங்கே வந்து 23,400. இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். 1/6 அப்படியே வச்சுக்கலாம். 198 அதாவது இதையும் பண்ணணும். ஸோ நம்ம 0வை மட்டும் எடுக்காமல் எல்லாத்தையும் எடுத்திருக்கோம். 8 9s 72 7 9 9s 81 81 + 7 வந்து 88 ரிமைனிங் 8. 19 is 9 9 + 8 வந்து 17.
ஸோ நம்மளுக்கு 1782. இங்கே 2 0 இருக்குது, அதனால் 2 0 சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதையும் அப்போ 23 4 into 3. 4 3s are 12, remaining 1. 3 3s are 9, 10, remaining 1. 3 2s are 6, 7. Minus, இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 702 0 0. நெக்ஸ்ட் இதையும் minus 19,800 plus 23,400. ஸோ இதை சால்வ் பண்ணால் போதும். 1/6 அப்படியே வச்சுக்கலாம். இதையும் சால்வ் பண்ணணும். இப்போ 1782 இருக்குது. 00207. 002ல் 2 போச்சுன்னா 0. 8 minus 0 8. 7 minus 7 0 1. இப்போ 10800. நெக்ஸ்ட்டு இதை சிம்ப்ளிஃபை பண்ண போகிறோம். ஓகே 0 0 தான் 0. இங்கே 4 இருக்குது, அப்போ பேரை வாங்கணும். இங்கே 2. 14ல் 8 போச்சுன்னா 6. இங்கே 1, இங்கே 13, இங்கே 4. இங்கே வந்து 3600 கிடச்சிருக்கு. ஸோ 3600. நெக்ஸ்ட்டு இதை 6 டேபிளால் கேன்சல் பண்ணணும். தனியாகவே நம்ம எடுத்து பண்ணிக்கலாம். இப்போ 1666 1666. இப்போ ரிமைனிங் 4 கிடைக்கும். 48 வருது. 6 8 48. ரிமைனிங் 3 0 இருக்குது, அதை 3 நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே 6 6 36 வரும். ஸோ அப்போ இதுக்கு வந்து 18,000, இங்கே வந்து 600. ஸோ இதுதான் எக்ஸோடைய வேல்யூ, ஒய்யோட வேல்யூ. therefore the solution is x is equal to 1800, y is equal to 600. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். சேனலில் 1 மார்க் குவிஸ்மே போட்டுட்ருக்கோம். ஆன்சர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.